பேரன்புமிக்க ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பண்டிட் பாலசுப்ரமணி ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து இந்த 24வது கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை ஈசன் ஜோதிடத்தினுடைய அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்த அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்று பேசக்கூடிய தலைப்பு 12ஆம் பாவகம். உங்களுக்கு எல்லாம் அறிந்த விஷயம், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த அந்த 12ஆம் பாவத்தில் என்ன காரகத்துவங்கள் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் தெள்ளத் தெளிவாக தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்த அந்த 12 பாவங்களில் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இந்த 12ஆம் பாவகம் என்பது 12ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 12இல் இருந்தால் அந்த யோகம் விமல யோகம் என்று நாம் சொல்கின்றோம். ஜோதிடத்தில் 12ஆம் அதிபதி 12இல் இருந்தால் விமல யோகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் பாவகத்தில் என்ன காரகத்துவம் என்றால், நம் வழக்கம் போல சொல்லக்கூடிய காரகத்துவங்கள், ஃபஸ்ட்டு விரயம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். 12னா விரயம், அது நெகட்டிவ், எல்லாமே எதிர்மறையாக சொல்லக்கூடிய இந்த காரகத்துவங்கள். நான் ஜோதிடம் பார்க்கும்போது நான் எந்த ஒரு பாவகத்தினுடைய காரகத்துவங்களை நெகட்டிவாக நான் சொல்ல மாட்டேன். 12ஆம் பாவம்னா கும்பாபிஷேகம் சொல்லுவேன். 12 என்றால் விரயம் என்று சொல்ல மாட்டேன். 6 என்றால் கடன் என்று சொல்ல மாட்டேன். 8 என்றால் ஆப்ரேஷன் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நம்ம ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் வாக்குப்பளிதம் என்று இருக்கும். சரிங்களா? அதனால் வந்த கிளைண்ட், வந்த வாடிக்கையாளர்களுக்கு நம்மால் முடிந்த ஜோதிடம் என்பது ஒரு கவுன்சிலிங் தான் ஜோதிடம். நாம் ஒன்றும் தெய்வமில்லை. அதனால் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் ஒரு பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய நான் பார்க்கின்ற பாணி. அது மாதிரி இந்த 12ஆம் பாவகத்தில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம். 12ஆம் பாவகத்தில் அல்லது 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில் முடக்கம் என்று சொல்லக்கூடாது, தொழில் விரயம் என்று பின்னாடி சொல்லலாம். ஆனால் இவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு சொன்னோம்னா சரியாக இருக்கும். 12ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்திலோ அல்லது 9ஆம் பாவகத்திலோ அல்லது 10ஆம் பாவகத்திலோ அல்லது 12இல் இருந்தாலும் அந்த ஜாதகர் கோவில் கும்பாபிஷேகங்கள் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அடுத்தது 12ஆம் பாவகத்தில் தியாகம். நிறைய தியாகிகள் இருக்காங்களவா, விடுதலை போராட்ட தியாகிகள். அவர்கள் மட்டும் தியாகம் அல்ல, ஒரு இடத்தை பொது காரியத்துக்கு தானமாக வழங்கியிருப்பார்கள், அதுவும் தியாகம். கல்வி தானமாக வழங்குவார்கள், அதுவும் தியாகம். சரிங்களா? அப்படி இந்த 12ஆம் பாவகத்தில் தியாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரகத்துவம் அடங்கி உள்ளது. அப்போ 12ஆம் பாவகத்தில் அந்த 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்தால் தாய் தியாகம் செய்வார்கள்.
அம்மா வந்து ஒரு தியாகியாக இருப்பாங்க. அப்படி 9ஆம் அதிபதி இருந்தால் தந்தை வந்து தியாகியாக இருப்பார்கள். அல்லது அந்த காரகம், கிரக காரகம் 12இல் சூரியன் இருந்தால் தந்தை தியாகியாக இருப்பார். அப்படின்ட்டு 12 பாவங்களுக்கும் நாம் இந்த பலனை சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போ 4 என்பது மாதிரி சொத்து, அசீம் சொத்து, அசையா சொத்து குறிக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ 12ஆம் அதிபதி 4இலிருந்து 5ஆம் அதிபதி சாரம் பெற்றால், 12ஆம் அதிபதி 4இல் இருந்து 5ஆம் அதிபதி சாரம் பெற்றால், அதுவும் சுக்கிரன் தொடர்பு பெற்றால், 12, 4, 5 ப்ளஸ் சுக்கிரன் தொடர்பு பெற்றால் இவர்கள் சொகுசு வாகனம் கோவில்களுக்கு தானமாக வழங்குவார்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன இந்த கோவில் சம்பந்தப்பட்டது, அதை பள்ளிக்கூடத்துக்கு வந்து தானமாக வாகனங்கள் வழங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது காரியத்துக்கு கோவில்களுக்கு இடத்தை கூட தானமாக வழங்குவார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பாகமாக எடுத்துக்கொண்டு பலன் சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்ததாக 12ஆம் பாவகத்தில் அதை ஊரை விட்டு, உறவை விட்டு அப்படின்ட்டு ஒரு காரகம் இருக்கின்றது. அப்போ 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று பிழைப்பார்கள் அப்படின்ட்டு நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பலன். அதே போல் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் பள்ளிக்கூடம் வந்து வெளியூரில் படிக்க வைத்தால் சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து 12ஆம் பாவகத்திற்கு உண்டு. அடுத்து வந்து உறவுகளை தள்ளி வைத்தல். அந்த 12ஆம் பாவகத்துடைய காரகத்துவம் உறவுகள், பந்துக்கள், உறவினர்களை விட்டு பிரிதல் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ 12ஆம் பாவக அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து உறவை விட்டு, ஊரை விட்டு வெளியில் இருப்பார் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தை விட்டு இருப்பார் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா எல்லோரும் ஜோதிடர்கள், அதனால் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய காலகட்டாயம் இல்லை. சும்மா உதாரணத்துக்காக ஒவ்வொரு காரகத்தையும் பாவத்தையும் இணைத்து நாம் பலன் சொல்ல போகிறோம். அடுத்ததாக 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் இப்போ வேலை வந்து வெளியூரில் வந்து அமையும். 12ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் மனைவி அல்லது 2வது குழந்தை, சம்பந்தி. 7ஆம் இடம் என்பது சம்பந்தி. அப்போ சம்பந்தி வந்து வெளியூரில் வந்து அமையும், மனைவி வந்து வெளியூரில் வந்து அமையும். அதே போல் 2வது குழந்தை வெளியூரில் வந்து இருப்பாங்க அல்லது வெளிநாட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்தது 12ஆம் பாவத்துடைய காரகத்துவம் கனவு. கனவு சில பேர் வந்து பகலில் கனவு காண்பாங்க, சில பேர் இரவில் வந்து கனவு வரும், சில பேர்த்துக்கு விடியற் காலையில் வந்து 4 to 6 அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் கனவு வரும். அப்படி கனவு வந்தால் அது 12ஆம் பாவகம். அப்போது 12ஆம் அதிபதி 4இல் இருந்தால், 4ஆம் இடங்கிறது வீடு, பகல், வீட்டில் படுத்துக்கிட்டு பகலில் வந்து கனவு காண்பார்கள். சரிங்களா? அதேமாரி கனவு என்பது 12ஆம் பாவகம். சூரியனா அப்பாவை பற்றி கனவு காண்பார்கள், சந்திரன் என்றால் அம்மாவை பற்றி கனவு காண்பார்கள். கனவு வரும், அம்மாவை பற்றி கனவு வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். 7 இருந்தாங்கன்னா சுக்கிரன் மீது கனவு, அதாவது மனைவி பற்றிய கனவு வந்து வரும். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் சார்ந்து, அந்த ஆதிபத்தியங்கள் சார்ந்து அந்த கனவை சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்ததாக 12ஆம் பாவம் என்பது தாழ்வு மனப்பான்மை, தனிமைப்படுத்துதல். ஒருத்தர் இருப்பாங்க, சில பேர்த்துக்கு வந்து தாழ்வை மனப்பான்மை வரும். 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். எங்கட நாமெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வரும்.
அப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துக்கும் அந்த உறவுகளுக்கு தனிமை அல்லது தாழ்வை மனப்பான்மை வந்து வரும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். 12ஆம் இடம் என்பது ரகசிய திட்டம். இப்போ திட்டம் போடுறாங்க. 5ஆம் இடம் என்பது திட்டங்கள். 5ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் நம்ம திட்டம் போடுறோம், பிளானிங் போடுறது 5ஆம் பாவகம். அப்போது இது வந்து 12ஆம் பாவகம், இது ரகசிய திட்டம். ரகசியம் என்பது 8 இல்லைங்களா, 5 என்பது திட்டம். அப்போ 5ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகமாக வருவதால் இது ரகசிய திட்டம். இது பாவம் எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். அப்போ திட்டங்கள் யார் போடுவாங்க, ரகசிய திட்டம் யார் போடுவாங்கன்னா ஒவ்வொரு காரகம், கிரக காரகம், பாவ காரகம் இதையெல்லாம் புகுத்தி பார்த்தால் நிச்சயமாக அந்த திட்டங்கள் வந்து ரகசியமாக இருக்கும். இப்போ 12ஆம் இடத்தில் வந்து இப்போ லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் வந்து ரகசிய திட்டம் போடுவாங்க, சரிங்களா. அதே போல் 8ஆம் அதிபதி இருந்தாலும் ரகசிய திட்டம் போடுவாங்க. கிரிமினல் சம்பந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து இந்த ரகசிய திட்டம் போடுவாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கொலை சம்பந்தப்பட்டது, கொள்ளை சம்பந்தப்பட்ட இந்த திட்டங்கள் வந்து போடுவாங்க, சரிங்களா. ஐயா கரெக்டு தானே ஐயா? அது குரு பார்த்தா மாட்டிக்குவாங்க, சூரியன் இருந்தால் மாட்டிக்குவாங்க. குருவும் சூரியன் இருந்தால் மாட்டிக்கொள்வார்கள். ஏன்னா சூரியன்னா வெளிச்சம், ரகசியம் வந்து வெளிச்சம் வந்து என்ன ஆகும், காட்டி கொடுத்துரும். அது எப்போ வரும்னா அந்த ரகசிய திட்டம் போட்டவங்க அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் எப்போ மாட்டிக்கொள்வார்கள் என்றால் அந்த கோச்சாரத்தில் சூரியன் 1, 5, 9 தொடர்பு வரும்போது நிச்சயமாக அந்த மாதங்களில் மாட்டிக்கொள்வார்கள். அந்த மாதத்தில் சில பேர் வந்து சில காவல்துறையில் ஜோதிடர்களை வந்து நம்மளெல்லாம் அணுகி கேட்பாங்க, சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. திருடன் இருக்கிறான், எங்கே இருப்பான், நீங்கள் ஜோதிடர் தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க, நம்மளும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்களும் வந்து சிக்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன, நம்ம ஜோதிடத்தை வந்து நிரூபிக்கிறோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது வந்து நம்மளை பற்றி ஏளனமாக கேட்டாலும் கூட, அல்லது நம்பிக்கையின்மை இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் ஜோதிடத்தின் மூலியமாக நிரூபணம் செய்துள்ளோம். அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ரகசிய திட்டங்களை நாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். அடுத்தது ஒரு பொருள் வந்து மறைச்சி வைத்துக்கொள்வோம். இப்போ நாம் ஒரு பணத்தை வந்து மறைச்சி வைக்கிறோம், ஒரு கிஃப்ட்டு ஏதோ ஒரு பொருள் வந்து நாம் மறைச்சி வைக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து 12ஆம் பாவகம்தான் அல்லது 12ஆம் அதிபதி. இப்போ 12ஆம் இடம் என்பது மறைத்து வைத்தல். ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, திடீர்னு வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் வந்து பத்திரத்தை எங்கே வச்சாருன்னு தெரியல, பணத்தை எங்கே வச்சாருன்னு தெரியல, தங்கம் நகை எதுவாக இருந்தாலும் எங்கே வச்சாருன்னே தெரியல அப்படின்ட்டு சில பேர் நம்மளை வந்து நாடி கேட்பாங்க. அப்போ யாரை பார்க்கணும்னா 12ஆம் அதிபதி வந்து பார்க்கணும். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், 4 என்பது ஆடை, 4 என்பது வீடு, 4 என்பது வண்டி வாகனம் சார்ந்து. அப்போ இறந்த போனவருடைய ஒரு பொருளை 4ஆம் இடம் தொடர்பு பெற்றால் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்க போட்ட ட்ரெஸ்ஸில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் சார்ந்து, இப்போ 4ஆம் இடம்னா 4 கால் சக்கரம், சொகுசு வாகனம் அப்படி சொல்லக்கூடியது வாகனங்கள். அதே 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் 2 வீலர், நீங்கள் அவர் பயன்படுத்திய அந்த இருசக்கர வாகனத்தை பரிசோதனை செய்து பாருங்கள், அங்கே இருக்கும் என்று நாம் சொன்னால் சரியாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு பாவக காரக அந்த உறவுகளிடம் நிச்சயமாக அந்த மறைத்து வைத்தல் என்ற அந்த பொருள் வந்து இருக்கும். இப்போ 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் இடம் என்பது பீரோ, 8ஆம் இடம் என்பது லாக்கர். ஸோ லாக்கரில் வந்து வச்சுருப்பாரு, இல்லைன்னா பீரோவில் வந்து வச்சுருப்பாரு. நீங்கள் பீரோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள்
எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். இப்போ 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் அதிபதி 8ல் இருந்து ராகு தொடர்பு இருந்தால் ராகு தொடர்பு இருந்தால் எப்பவுமே ராகுனா எதிர்மறை கிரகங்கள். அப்போ எங்கிருந்து தேடணும்னா மேலிருந்து தேடக்கூடாது. ராகு தொடர்பட்டால் கீழிருந்து மேலே போய் பார்க்கணும். அப்படி வந்து ஒரு அமைப்பு வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தாற்போல் இப்போ துப்பறிகிறது சிஐடி கண்காணிப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகர் வந்து இருப்பார். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து துப்பறிவாங்க. சிஐடி மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் பார்வை வந்து 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா வேறு பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. 2-3 தொடர்பு இருந்தால் காது வந்து சைடில் வந்து என்ன பேசுகிறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த துப்பறியும் தன்மை வந்து அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. துப்பறிதல். அடுத்ததாக மருத்துவமனை. இப்போ 12ஆம் பாவத்துடைய காரத்துவம் வந்து மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் யார் வந்து பணிபுரிவாங்க, மருத்துவமனையில் யார் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள் என்பதை வந்து நாம் கட்டாயம் சொல்லலாம். அப்போது 12ஆம் இடத்தில் சனி பகவானோ அல்லது 6ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதி இந்த அதாவது நெகட்டிவான அந்த அதிபதிகள் இருந்தாங்கன்னா சனி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சிகிச்சை வந்து எடுப்பாங்க. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள். அதே 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து குரு அல்லது செவ்வாய் அல்லது சூரியன் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக மருத்துவமனையில் பணிபுரிவார்கள் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். அடுத்தது சிறைச்சாலை. 12ஆம் இடம் என்பது சிறைச்சாலை. சிறைச்சாலையில் வந்து பணிபுரிவார்களா அல்லது ஜெயிலுக்குள்ளே இருப்பார்களா என்பதையெல்லாம் நாம் ஈஸியாக எளிமையாக சொல்லலாம். 12 என்பது ஜெயில், சிறைவாசம். அப்போ 12ஆம் இடத்தில் வந்து சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு தியாகம் செய்து ஜெயிலுக்கு போவாங்க. அதே சனி செவ்வாய் அல்லது 6, 8, 12 இந்த அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான, ராகு இருந்தால் நிச்சயமாக சட்டத்துக்கு புறம்பான அந்த பணிகளை செய்து சிறைவாசம் செல்வார்கள். அடுத்தது 12ஆம் பாவத்தினுடைய அடுத்த காரகத்துவம் துறவுனா சந்நியாச வாழ்க்கை. இப்போ எல்லாருமே சந்நியாசத்துக்கு போகிறது இல்லை. ஒரு சிலர் மட்டுமே சந்நியாச வாழ்க்கை அல்லது துறவு வாழ்க்கை வந்து எடுத்துக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு 12ஆம் அதிபதி ஆன்மீக பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 5, 7, 9, 10 இந்த தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வந்து சந்நியாசம் வாழ்க்கை எடுத்துக்கொள்வார்கள். அதுடன் கேது தொடர்பு பெற வேண்டும். 12ஆம் அதிபதி 5, 7, 9, 10 ப்ளஸ் கேது தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து சந்நியாசம் அல்லது துறவு அல்லது தனிமைப்படுத்துதல், சந்நியாச வாழ்க்கை இல்லைனா கூட அவங்க தனிமைப்படுத்தி இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ராகு தொடர்பு பெற்றால் நாமெல்லாம் நினைப்போம் ராகுன்னா போகக்காரகன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த 12ஆம் இடத்திற்கு அல்லது 12ஆம் அதிபதிக்கு 5, 7, 9, 10 அந்த அதிபதிகள் தொடர்பு பெற்று ராகு தொடர்பு பெற்றால் நிச்சயமாக துறவு வாழ்க்கை வந்து மறந்துடுவாங்க. ஆண்டு அனுபவித்து ராகு என்பது போகம், அதையெல்லாம் அனுபவித்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது அந்த 12ஆம் பாவம் என்பது மரணம். 6 என்பது நோய், 8 என்பது ஆப்ரேஷன் கண்டம், இது சொல்லக்கூடிய அமைப்பு. 12 என்பது மரணம். இப்போ யார் வந்து ஒரு மாச்சூரியில் யார் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு கூட நாம் சொல்லலாம்.
அப்படி பார்க்கும்போது 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கோ அல்லது 8ஆம் அதிபதிக்கோ அல்லது 10ஆம் இடத்திற்கோ 10ஆம் அதிபதிக்கோ தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இந்த 12ஆம் அதிபதி 8 அல்லது 10 தொடர்பு பெற்று சந்திரன் தொடர்பு பெற்றால் தாய் வந்து விபத்தில் மரணமடைந்து மாதிரி மாச்சூரில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னோம்னா சரியாக இருக்கும். 8 10 அது 12 8 10 ப்ளஸ் சூரியன் தொடர்பு பெற்றால் அப்பாவுக்கு வந்து விபத்தில் வந்து மரணமாகி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். சொல்லும்போது கொஞ்சம் கனிவாக பணிவாக சொல்லணும். அதே போல் வெளிநாடு, இப்போ வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு 12ஆம் பாவகம். அப்போ வெளிநாடு யார் வந்து செல்வாங்க அப்படின்னா, இப்போ 4ஆம் இடமோ 4ஆம் அதிபதியோ கெட்டு என்பது நீசம், அஸ்தமனம், அது மட்டும் இல்லாமல் திதிசூனியம் 6-8 தொடர்பு பெற்று இருந்தால் நிச்சயமாக 4ஆம் இடம் சுகம் கெட்டுவிடும். 4 என்பது உள்ளூர் கெட்டுவிடும். உள்ளூர் கெட்டால் தானே வந்து வெளியூருக்கு போக முடியும். அதனால் 4-12 தொடர்பு பெற்றால் நிச்சயமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதோடு ராகு தொடர்பு பெற வேண்டும். ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்து நிறைய விதிகள் நிறைய இருக்கின்றது. குரு தொடர்பு பெற வேண்டும். குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 1 2 5 9 11 தொடர்பு பெற வேண்டும். ராகு திசை நடக்கப்பட வேண்டும். சந்திரன் ராகு தொடர்பு பெற வேண்டும். இது போன்ற அமைப்புகள் வந்து நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் சுருக்கமாக நாம் சொல்லப்போவது என்னவென்றால், 4ஆம் இடம் கெட்டு அல்லது 4ஆம் அதிபதி கெட்டு 12ஆம் அதிபதி வலுத்தால் நிச்சயமாக அவர் வந்து வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அது ஒவ்வொரு கிரகத்தினுடைய, இப்போ மேசம் என்றால் மேசத்திற்கு ஒரு நாடுகளை குறிக்கின்றது, ரிஷபத்திற்கு ஒரு நாடு குறிக்கின்றது. அது எந்த பாவத்திலிருந்து தொடர்பு கொள்கின்றார்களோ அந்த நாட்டிற்கு செல்வார்கள். இப்போ 3ஆம் இடம் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக இந்த அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்வார்கள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மாதிரி சவுதி, இப்படியெல்லாம் வந்து செல்லக்கூடிய அமைப்பு வந்து அவர்களுக்கு உண்டு. அடுத்தது மோட்சம். 12ஆம் பாவத்தில் மோட்சம் அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை நாம் அறுதிட்டு கூற முடியும். 12ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் இடத்தில் திரிகோணாதிபதிகள் 1 5 9 அந்த அதிபதிகள் வந்து 12ஆம் இடத்திற்கோ அல்லது 12ஆம் அதிபதிக்கோ தொடர்பு பெற்றால் நிச்சயமாக மோட்சம் உண்டு. அதோடு மட்டுமில்லாமல் குரு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக மோட்சம் நல்ல விதமாக இருப்பார்கள். அடுத்தது 12ஆம் இடம் என்பது கழித்தல். நம்ம கூட்டல் கழித்தல் நம்ம போடுறோம் இல்லைங்களா. 11ஆம் பாவம் என்பது கூட்டல், 12 என்பது கழித்தல், ராகு என்பது பெருக்கல், கேது என்பது வகுத்தல். இந்த கணக்கில் வந்து கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்குதல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பாவகம். ஸோ 11ஆம் அதிபதி எங்கே இருக்கின்றாரோ அங்கு ஒரு கூடுதலாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் வருமானம் கூடுதலாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் சகோதரன் கூடுதலாக இருப்பார். அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் பாவம் என்பது கழித்தல். ஸோ லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து விரயங்கள் அல்லது கழித்தல் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருந்தால் உயிர் காரகத்துவம் பெரியம்மா, தாயினுடைய மூத்த சகோதரி. அப்போது 2 12 தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அந்த உறவு காரகம் கழித்தலாகும். 3ஆம் இடத்தில் இருந்தால் இளைய சகோதரம், 4 என்றால் தாய். அந்த தசாபுத்தி காலங்களில் சொன்னால் சரியாக இருக்கும். தசாபுத்தி, சூட்சமம், அந்தரம், சூட்சமம், பிராணன் அந்த நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நாம் பலன் சொன்னால் சரியாக இருக்கும். அப்படின்ட்டு இந்த கழித்தல் சம்பந்தப்பட்டது 12ஆம் பாவகம்.
அடுத்து வந்து இந்த 12ஆம் இடம் என்பது நீண்ட காலம் 12ஆம் பாவம் என்பது நீண்ட தூரம் நீண்ட காலம். அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்றால் 2 என்பது வருமானம், 2 என்பது குடும்பம், நீண்ட காலத்துக்கு வருமானம் வரும். 12ஆம் இடம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்றால் நிச்சயமாக வருமானம் வந்து குறைந்ததாக இருந்தாலும் கூட நீண்ட காலத்திற்கு வரும். இப்போ 12இல் சூரியன் இருந்தால் நிச்சயமாக பென்ஷன் வாங்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. சூரியன் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் பென்ஷன், அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதோ ஒரு அரசுக்கு நிகரான ஊதியம் வழங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து ஊதியம் வந்து நீண்ட காலத்துக்கு வரக்கூடிய அந்த தன்மை வந்து அவர்களுக்கு உண்டு. அடுத்தது சயனம், துக்கம் 12ஆம் இடம். அதே போல் சயனம், இப்போ 12ஆம் அதிபதி இப்போ 6ஆம் இடத்தில் இருந்தால் பகலில் தூக்கம் வரும். ஜாதகர் வந்து தூக்கி கொண்டே இருப்பார், பகலில் குட்டி தூக்கம் போடுவாங்க. அது கேது இருந்தால் குட்டி தூக்கம், கேது. ராகு இருந்தால் குரட்டை விட்டு தூங்குவார்கள் பகலில் கூட. அடுத்தது 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திற்கு மேல் 7ஆம் பாவத்தில் இருந்தால் 7 to 12க்குள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இரவில் வந்து நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது 12இல் கேது இருந்தால் தூக்கம் வந்து சரியாக வராது. 12ஆம் இடத்தில் வந்து சனி இருந்தால் லேட்டாக தூங்குவார்கள் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்கும். அடுத்தது 12ஆம் பாவகத்தில் காரகத்துவம் பயனற்ற பொருள் என்று ஒரு காரகத்துவம். அப்போ 12ஆம் அதிபதி இப்போ 4ஆம் இடத்தில் இருந்தால் வீட்டில் தேவையற்ற பொருள், பயனற்ற பொருள் வீட்டில் வந்து இருக்கும். 12ஆம் இடம் என்பது குப்பை. ஸோ 12-4 தொடர்பற்றால் வீட்டில் வந்து குப்பை இருக்கும். குப்பை, வண்டியில் குப்பை இருக்கும். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. அதே போல் 4ஆம் இடம் என்பது கல்வி. அந்த அவங்க புஸ்தகமெல்லாம் வந்து குப்பையாக தான் இருக்கும். 3 தொடர்பு பெற்றால் குப்பையாகத்தான் இருப்பாங்க. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. அதே போல் 3 என்பது உடல் பாகத்தில் வீட்டை மட்டுமல்ல, 12ஆம் பாகம் லக்னத்தில் இருந்தால் தலையில் வந்து அழுக்கு இருக்கும். தலையில் வந்து எப்பவுமே அழுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் முகத்தில் அழுக்கு இருக்கும். அதே போல் 12-3 தொடர்பு பெற்றால் கழுத்தில் வந்து அழுக்கு இருக்கும். அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் சிறப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி 10இல் இருந்தால் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல நாம் செய்யக்கூடிய தொழில் அந்த சுற்றி வந்து அழுக்கு அல்லது குப்பைகள் வந்து இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். 12 என்பது தியாகம். ஏற்கனவே நான் சொன்னது போல 12 என்பது தியாகம். அப்போ 12-2 என்றால் கண் தியாகம் அல்லது கண் தானம் செய்வார்கள். தியாகம், தானம், தர்மம். அப்போ 2-12 தொடர்பு பெற்றால் நிச்சயமாக கண் தானம், இதெல்லாம் பரிகாரமாக சொன்னால் கூட நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண் தானம் செய்யுங்கள். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குடும்பம் அமையும், பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பீர்கள் என்று நாம் சொன்னால் சரியாக இருக்கும். அதே போல் 12-3 என்று சொன்னால் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக ஏதாவது எழுத்து அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. 3ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல், இதில் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அந்த தானங்கள் செய்தால் நிச்சயமாக சிறப்பாக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 12 என்பது இடது கண் அல்லது இடது கால் குறிக்கக்கூடிய அந்த காரகத்துவம். இப்போ தானம் என்பது 12ஆம் பாவம். அப்போ ஏதாவது இடது கண் தானம், இப்போ எந்த கண் தானமாக கொடுக்குறது அப்படின்னா இடது கண் சார்ந்த ஒரு பாதிப்பு இருக்கும், அல்லது இடது கண் தானம் வழங்கினால் நிச்சயமாக சிறப்பாக இருப்பார்கள். அடுத்தது 12ஆம் பாவம் என்பது டெபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பு, சேமிப்பு தன்மை வந்து இருக்கும். 12 என்பது கிளை, ஒரு தொழிலில் வந்து இன்னொரு பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிக்கிறது. ஒரு தொழில் வந்து முதல் தொழில் 10ஆம் இடம், அதாவது 12ஆம் பாவம் என்பது அதனுடைய பரிணாமம். 12ஆம் இடம் என்பது 2வது தொழில், பல கிளைகள் நிறுவக்கூடிய அமைப்பு வந்து நிச்சயமாக உண்டு. இப்போ 10ஆம் அதிபதி பலம் குறைந்து 12ஆம் அதிபதி பலம் அதிகமானால் முதல் தொழில்
நஷ்டமாகும். ஸோ இரண்டாவது தொழில் சிறப்பாக இருக்குது என்பதை நாம் சொன்னால் சரியாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் இந்த 12ஆம் பாவத்தில் இத்தனை காரகத்துவம் வந்து அடங்கி உள்ளது. அடுத்ததாக 12ஆம் இடம் என்பது சுடுகாடு. இப்போ செவ்வாய் இருந்தால் சுடுகாடு பக்கத்தில் சொத்து இருக்குதுன்னு சொல்லலாம். 12 செவ்வாய் தொடர்பு பெற்றால் சொத்து இருக்கு, சுடுகாடு அருகில் சொத்து உண்டு, மயானம் அருகில் சொத்து உண்டு என்று நாம் சொல்லலாம். இப்போ சூரியன் இருந்தால் சிவன் கோயில் பக்கத்தில் மயானம் சாலை அல்லது மயானத்துக்கு போகின்ற வழியில் சிவன் கோயில் உண்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகத்துவத்தை பொருத்தி பலன் சொல்லுங்கள். அடுத்ததாக போகம், அயன சைன போகம். ஸோ போகம் வந்து நல்லா இருக்குன்னா சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல போகத்தை வந்து அனுபவிப்பார்கள். அடுத்து வந்து 12ஆம் இடம் என்பது புகழ். 5 என்பது புகழ் தான். 3 என்பது ஒரு புகழ், அது சின்ன புகழ். 5 என்பது அதை விட கொஞ்சம் அதிகமான புகழ். 12 என்பது நீங்கா புகழ், நீண்ட புகழ், நீண்ட புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 12ஆம் அதிபதி நல்ல ஸ்தானங்களில் 5, 9, 10, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நீங்கா புகழ், இறந்த பிறகும் கூட நீங்கா புகழ் பெற்று அவர்கள் பெயர் வந்து மறையாது. அவர் செய்த நற்காரியங்கள் வந்து செய்வாங்க, அதில் மறையாது. இப்போ 12ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாங்கன்னா நிச்சயமாக சூரியனோ அல்லது குருவோ இருந்தார் என்றால் ஆன்மீக பயணத்தில் நிச்சயமாக திருப்பணிகள் செய்வது, கோவில் கும்பாபிஷேகங்கள் செய்வது, அதன் மூலியமாக நீங்கா புகழ் பெற்று ஒரு நிலையான இடத்தை வந்து அடைவார்கள். அதுபோல் சுபகிரகங்கள் குரு இருந்தாலும் சரி அல்லது வந்து சுக்கிரன் அல்லது புதன், வளர்பிறை சந்திரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இறந்த பிறகும் கூட நல்ல ஒரு பெயரும் புகழை தேடி வருகின்ற அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு உண்டு. சில பேர் இறந்த பிறகு அன்றைக்கு கூட என்ன பேசுவாங்கன்னா, போய் சேர்ந்துட்டான் பரவாயில்ல சந்தோஷம் அப்படி மாதிரி சந்தோஷப்படுவார்கள். ஆனால் 12ஆம் பாவகத்தில் குருவோ சுக்கிரனோ புதனோ அல்லது வந்து வளர்பிறை சந்திரன் அல்லது 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது 11ஆம் அதிபதியோ இருந்தால் நிச்சயமாக நீங்கா புகழ் என்றும் கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்த பிறகும் கூட நிறைய விழாக்கள் வந்து கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். செக் பண்ணி பாருங்கள், அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள், அவர்களெல்லாம் எப்படி வந்து நீங்கா புகழ் பெற்று இந்த பூலோகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் ஆராய்ச்சிக்கு வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அது மாதிரி வந்து இந்த 12ஆம் பாவத்தில் இத்தனை காரத்துவம் வந்து நான் மைனஸ் அதிகமாக சொல்லலை, ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுவும் தெரிந்த காரத்துவம் தான், உங்களுக்கும் தெரிந்த காரத்துவம். இருந்தாலும் என்னுடைய பாணியில் நான் பார்க்கக்கூடிய இந்த பாணியில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது சொல்லி கொடுக்கல, உங்களுக்கெல்லாம் ஒரு கலந்துரையாடல். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா? அது நல்லா இருந்ததா அல்லது ஏதாவது பழைய புராணம் மாதிரி இருந்ததுங்களா? சொல்லுங்க வர. அதாவது என்னென்னா காரத்துவங்கள் வந்து இது பழசு தான் அப்படின்னா பழைய சோறு மாதிரி, சரிங்களா? இருந்தாலும் பழைய சோறாக இருந்தால் கூட தயிர் கீறு போட்டு 2 மாதுளம்பழமெல்லாம் போட்டு 2 மாங்காயெல்லாம் அறுத்து போட்டு இருந்தால் தயிர் சாதம் தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பழைய சோறாக இருந்தால் கூட பழைய சாதமாக இருந்தாலும் கூட அப்படி வந்து இருக்கும். சுவை வந்து கூட்டி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த யூடியூப் சேனல் பார்க்கின்ற அத்துணை ஜோதிடர்களுக்கும் சரி அல்லது வந்து வாடிக்கையாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிடத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் அவரோடு சேவை செய்து கொண்டிருக்கும் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இன்னொன்று சின்ன விளக்கம். இப்போ ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்கும்போது சூரியன் எங்கிருக்கின்றாரோ 12 பாவகத்தில் எங்கிருக்கின்றாரோ அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சூரியன் இருந்தாங்கன்னா சூரியத்தினுடைய காரகத்துவங்கள் அதிகமாக சொல்லுங்கள். இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் வந்து ஒரு ஆத்மா, சூரியன்னா வழிகாட்டி,
சூரியன் என்றால் நேரம் தவறாமை. அதே போல் சூரியன் என்றால் வள்ளல், சூரியன் என்றால் வெளிச்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து நேரம் தவறாமை வருவார்கள், நேரத்தை கடைபிடிப்பார்கள். சூரியன் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தை வந்து இந்த ஜாதகர் விரும்புவார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பூஸ்டாக இருப்பாங்க. அடுத்து வந்து சந்திரன், எந்த 12 பாவங்களில் சந்திரன் இருந்தால், சந்திரன் என்றால் அவசரம். ஸோ இந்த ஜாதகர் வந்து அவசரப்படுவார். 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பேச்சில் வந்து அவசரப்பட்டு பேசுவார். 3ஆம் இடத்துல இருந்தால் துருதுருன்னு இருப்பார், கையெழுத்தெல்லாம் வேகமாக போடுவார். 4ஆம் இடத்துல இருந்தால் பள்ளிக்கூடம் வந்து மனப்பாடம் பண்ணலாம், கொஞ்சம் வேகமாக மனப்பாடம் பண்ணுவார். உங்கள் தாய் வந்து ரொம்ப அவசர குணம் இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாவத்தும் வந்து நீங்கள் நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும். சந்திரன் அவச்சொல், சந்திரன்னா இடமாற்றங்கள், சந்திரன்னா பயண கிரகம் அப்படின்ட்டு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நிச்சயமாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாங்கன்னா பணத்தை பார்க்கலைன்னா தினமும் ஐயா சொன்னாருங்க, அந்த கணக்கு எந்த வங்கியில் வந்து கணக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஐயா சொன்னாருங்க, கணேசன் ஐயா சொன்னார். இப்போ சந்திரன் என்பது தினக்கிரகம், அன்றாடம் பணத்தை பார்க்குறவங்க சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அன்றாடம் பணம் பார்ப்பாங்க. சுக்கிரனும் குரு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக பணம் பார்ப்பாங்க. ஆனால் சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக பணத்தை பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போயிடும், தினமும் பணத்தை வந்து பார்ப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்கும். அடுத்து செவ்வாய் என்றால் வீரம், தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. செவ்வாய்னா சொத்து. அப்போ செவ்வாய் எந்த ராசியில் வந்து எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அது சார்ந்து பலன் சொன்னால் நிச்சயமாக சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் தசாபுத்தி கூட தேவையில்லை. அடுத்து வந்து புதன், செவ்வாய்க்கு அடுத்து புதன். புதன் என்றால் அறிவு, புதன் என்றால் சமயோகித புத்தி. ஸோ ஜிக்ஜாக் ஆகுவாங்க, அவங்க எப்படியும் ஆளுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து குரு என்றால் பெருந்தன்மை, குரு என்றால் ஆசான், குரு என்றால் பெரிய மனிதர் போல் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம்னா அதுவும் சரியாக இருக்கும். குரு என்றால் பேராசிரியர். இப்போ 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்காருங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் 6 என்பது வேலை, குரு என்பது பேராசிரியர். ஸோ பேராசிரியராக இருப்பார்கள் என்று சொன்னால் சரியாக இருக்கும், வேலை சம்பந்தப்பட்டது. அப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து சுக்கிரன் என்றால் அழகு, சுக்கிரன் என்றால் நளினம், சுக்கிரன் என்றால் ஆடம்பரம். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கின்றார்களோ 12 பாவகத்தில் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவை நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்து வந்து சனி பகவான். சனி என்பது லேட்டு, தாமதம், தடை அப்படின்னு சொல்லலாம். நீண்ட அதே மாதிரி 12ஆம் பாவம் சார்ந்தது நீண்ட, சனியும் நீண்ட தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. ஸோ சனி என்பது தொற்று. இப்போ 3ஆம் இடத்துல வந்து சனி இருந்தாங்கன்னா மூச்சு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் வரும். சனி என்றால் குளிர்ச்சி கிரகம், சனி என்பது ஐஸ். அப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஜலதோஷம் வந்து அடிக்கடி பிடிக்கும். சனி என்பது தொற்று நோய் சம்பந்தப்பட்டது. 6ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக 6 என்பது வயிறு, சனி என்பது எடை. கிரகங்களில் வந்து ரொம்ப எடை அதிகமுள்ள கிரகம் சனி பகவான். அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தலைக்கணம் அந்த ஜாதகருக்கு உண்டு. தலைக்கணம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்தாலும் முகம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், உடலை விட முகம் சற்று பெரிதாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா புஜங்கள், தோல் பட்டை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசு வந்து கல் மாதிரி இருக்கும். சனி என்றால் கல், கருங்கல். 4ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து கருங்கல் மாதிரி மனசு வந்து இருக்கும். மனசே வந்து கொஞ்சம் கூட ஒரு இலகிய மனம் இருக்காது. அதுபோல் அதேபோல் 5ஆம் இடத்தில் வந்து சனி இருந்தால் 5 என்பது குழந்தை, 5 என்பது குலதெய்வம். இதெல்லாம் வந்து அந்த கற்கள் அதிகமுள்ள இடங்களில் வந்து அந்த குலதெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சரியாக இருக்கும். அடுத்தது ராகு. ராகு என்பது மருத்துவம், ராகு என்பது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதிக ஆசை, பேராசை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ராகு எங்கே இருக்கின்றதோ அங்கே வந்து ஆசைகள், பிரம்மாண்டங்கள், பேராசைகள், மருத்துவம் சார்ந்து அனஸ்தீசியா, மயக்க நிலை அப்படின்ட்டு அந்த அமைப்பு வந்து இருக்கும்.
சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராகு என்பது மாயை, கற்பனை. அவங்க வந்து அந்த ஜாதகர் வந்து எந்த பாவத்தில் இருக்கின்றோ அந்த பாவகம் சார்ந்து கற்பனையில் இருப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. ராகு என்பது அலோபதி. இப்போ 6ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தில் அலோபதி மருத்துவம், ஆங்கில மருத்துவம் வந்து பார்த்தா சிறப்பாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் வந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கேது என்பது லெஜண்ட். கேது என்பது நாம் சொல்கிறோம், நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் கேது தான் புதன் சிற்றறிவு, குரு வந்து பேரறிவு, அதைவிட பேரறிவு கேது. கிரகங்களில் 9 கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் வந்து கேது. கேது வந்து 9, 11 இருந்தாங்கன்னு நிச்சயமாக வந்து கல்வியில் கற்கும்போது லெசண்ட், நல்ல கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். கேது என்பது ஷார்ப்பு, ரொம்ப மைன்யூட்டான ஊசி. 4ஆம் இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக கல்வி வந்து தடைப்படும், இருந்தாலும் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கல்வி கற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு நாம் அந்த கேது சார்ந்து. கேது என்பது ஆங்கிலம், கிறிஸ்டின் இல்லைங்களா? ராகு என்பது முஸ்லீம். அப்போ கேது வந்து 4ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் இருக்கக்கூடிய அந்த அந்த சர்ச் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க வச்சாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. கேதுனா விநாயகர், அந்த ஸ்கூலு பக்கத்தில் ஒரு விநாயகர் அல்லது பிள்ளையார் கோவில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது ஆங்கிலம் புலமை வந்து அதிகமாக இருக்கும். கேது என்பது ஆங்கிலம். ஸோ அதில் வந்து லிட்ரேச்சர் கல்வி கற்றால் சிறப்பாக இருப்பாங்க. கேது என்பது மருத்துவம், ஊசி போடுறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுக்கிறது கேதுங்க. ஸோ 6ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வந்து எக்ஸ்ரே வேலைக்கு போவாங்க. எக்ஸ்ரேவில் வந்து எடுப்பாங்க, லேபில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு பாவகத்துக்கும் நாம் இந்த பலன் எப்படி சொல்கிறது என்பதை நாம் எதையுமே பார்க்க தேவையில்லை. அந்த கிரகங்கள் இருக்கின்ற தன்மை, அந்த 9 கோள்கள் எந்தெந்த பாவகத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து நாம் பலன் சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வந்த வாடிக்கையாளர் வந்து அசந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு. இப்போ 6ஆம் இடம் என்பது 4 என்பது வீடு, 6 என்பது சமையல் கட்டு, கிச்சன் ஷெட்டு. அப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இப்போ 6ல் வந்து சூரியன் இருந்தால் சமையல் கட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். சூரியன் என்பது டைல்ஸ், மார்பிள்ஸ், மின்னக்கூடியது. சூரியன் என்பது மின்னக்கூடியது, மின்னும் கிரகம். ஸோ அதனால் அவங்க சமையல் கட்டில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் என்பது வெண்மை, சந்திரன் என்பது இருட்டு, இரவில் வரக்கூடிய கிரகம். ஸோ அந்த வெளிச்சம் வந்து இரவில் வந்து அவங்க லைட்டு போட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இரவில். அதே மாதிரி வந்து அழகாக இருக்கும். சந்திரன் என்பது அழகு, சமையல் கட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செவ்வாய்னா வந்து ஒரு காரசாரமான ஒரு கிரகம். செவ்வாய் என்பது செங்கல். ஸோ அவங்க வீட்டில் வந்து 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் அன்ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. செங்கல் தெரியுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக உண்டு, அல்லது செங்கல் மாதிரி பார்டர் கட்டி சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்படி வந்து ஒரு தன்மை. புதன் என்பது 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் நிச்சயமாக வந்து பச்சை கலர், அந்தந்த கிரகம் சார்ந்து அந்த சமையல் கட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். குரு இருந்தால் உண்மையாலுமே மஞ்சள் கலரில் நீட்டாக குழந்தைகள் படம் போட்டு உள்ள குழந்தைகள் படம் கூட இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும். சரி, ராகு இருந்தாங்கன்னா சமையல் கட்டு பெருசாக இருக்கும், அந்த வாயில் நுழைவாயில் வந்து பெருசாக இருக்கும். கேது இருந்தாங்கன்னா அந்த சமையல் கட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குறுகியதாக இருக்கும். வீடு வந்து பெருசாக இருக்கும், ஆனால் சமையல் கட்டு சின்னதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யாராவது இருக்குங்களா? 6ஆம் இடத்துல ஏதாவது எந்த கிரகங்கள் இருக்கின்றது ஏதாவது சொல்ல முடியுமா? புதன் இருக்கார். புதன் இருந்தால் நிச்சயமாக நல்லா இருக்கும். டபுள் மாதிரி வந்து ஒரு டபுளிங். புதன் இருந்தால் நிச்சயமாக அந்த பச்சை கலரு ஒரு மைல்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. புதன் ஒரு பச்சை தன்மை,
ஒரு பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்படி வந்து ஒவ்வொரு இதுவும் சொல்லலாம். 4ஆம் இடம் என்பது வீடு. நான்காம் இடத்தில் லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் இருந்தால் நிச்சயமாக அந்த வீடு வந்து வாஸ்து குறைபாடு உள்ள வீடாக நாம் இங்கே ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லலாம். வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும், வாஸ்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த 4ஆம் அதிபதி நாளில் வந்து உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னம் 4இல் வந்து சூரியன் வந்து நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்போ வீடு வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது. அது எந்த திசையில் இருக்கும்? சூரியன் என்பது எந்த திசைங்க ஐயா? சூரியன் வந்து கிழக்கு. ஸோ உங்கள் வீட்டு கிழக்கு பாகத்தில் நிச்சயமாக வாஸ்து குறைபாடு உண்டு. இன்னொன்று, சூரியன் என்பது நடுமத்தியில் தான் இருக்காருங்க. வீட்டினுடைய நடு பாகத்தில் கிழக்கு அல்லது நடு பாகத்தில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கும். அதே மாதிரி ராகு இருந்தால் தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலையில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் சரியாக இருக்கும். கேது என்றால் வடமேற்கு மூலை. சனி என்றால் சனி நீசமாக 4ஆம் இடத்தில் நீசமாக இருந்தால், இப்போ மகரத்துக்கு வந்து நாளில் வந்து நீசமாக இருக்காங்க. சரிங்களா? எங்கே? மேசத்தில் இருக்காங்க, நீசமாக இருக்காங்க. அப்போது தெற்கு திசையில், உங்கள் வீட்டில் தெற்கு திசையில் தெற்கு பாகத்தில் உங்கள் வீடு வந்து வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 100% சரியாக இருக்கும். சரிங்களா? நான் இதை சொன்னேன். நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். சும்மா மைல்டாக ஜாதகமெல்லாம் முடிச்சுட்டு வாஸ்து குறைபாடு இருக்குங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே, எந்த பாகம்னு சொன்னோன்னே அவங்க வந்து ரொம்ப அசந்து போயிட்டாங்க. நான் ஜாதகம் பார்க்குறது 500 ரூபாய். இதை சொன்னதுக்குன்னே 500 ரூபா சேர்த்தி கொடுத்தாங்க. 500 ரூபா சேர்த்தி கொடுத்தாங்க. ஏங்கம்மா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். வாஸ்து பார்க்க வந்து 5000 10,000 கேட்குறாங்க. பட் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்ட்டு 500 ரூபா வந்து சேர்த்தி கொடுத்தாங்க. நான் வேண்டான்ட்டேன். உழைச்சிக்கு தகுந்த ஊதியம் வந்தால் போதும். அதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. அதை வந்து ஒரு ஜாதகம் பார்த்தாங்கன்னா வீட்டை பற்றி சொல்ல வேண்டும், கல்வி பற்றி சொல்ல வேண்டும், உடலை பற்றி சொல்லப்பட வேண்டும், வருமானம் சார்ந்து 12 பாவங்களை நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதனால் வீட்டுக்கு என்று தனியாக நாம் சொல்ல போகிறது இல்லை. அதோடு இதையும் சொன்னதுனால 500 ரூபாய் எக்ஸஸாக கொடுத்தாங்க. நான் வேண்டான்ட்டேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, இருந்தாலும் என் மனதில் பட்டதை உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்து கொண்டேன். சரிங்களா? அனைவரும் இவ்வளோ நேரம் வந்து பசியில் பொறுமையாக கணேசன் ஐயாவெல்லாம் மேலே பார்த்துட்டு இருக்காரு, எப்படா மைக்கை வந்து கீழே வைப்பாங்க அப்படின்ட்டு. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து அது மாதிரி வந்து ஜாதகம் பாருங்கள். நம்ம ஜோதிடம் வந்து எந்த இடத்துலையும் வந்து நாம் தோற்றுவிடக்கூடாது. நம்ம இலக்காரமாக யாரும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாள் ஜோசியம் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து ஜோசியரேன்னு கூப்பிட்டாங்க. ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறேன், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே ஒரு அம்மா வயசானவங்க வந்து ஜோசியரே கேள்வி கேட்கும்போது, எனக்கு முதல் ஜோசியர் ஆகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சரிட்டு ஜாதகம் பார்த்த பின்னாடி கூட அந்த அம்மா வந்து அப்படியே தான் பேசினாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் ஒரு டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு, பக்கத்தில் போய் நீங்கள் டாக்டரேன்னு கூப்பிடுவீங்களா? இல்லைங்களா? அதாவது டாக்டர்னு அது வேறங்க. அதாவது சொல்லில் வந்து ஒரு நயம் உண்டு. டாக்டர் அப்படின்னா அது ஒரு கெத்துன்னு அர்த்தம். டாக்டரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஒரு ஜோதிடர்னா கம்பீரமாக சொன்னால் நமக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஜோசிக்காரர்னு நாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து நம்ம? ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வறுமையில் இருந்தாலும் கூட, நம்ம ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், வறுமையிலும் இருந்தாலும் கூட தன் நிலை மட்டும் மாறாமல் இருங்கள் அப்படின்ட்டு என்னுடைய உங்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அவ்வளோதான். நம்ம யாருக்கும் அடிபணியக்கூடாது. சரிங்களா? நமக்கு இருக்கின்றது நவக்கோள்கள். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் கைவிட்டாலும் சரிங்களா, ஆனால் கற்றுக்கொண்ட வித்தை வந்து எப்பொழுதும் கைவிடாது. நவக்கோள்களை நம்பி நீங்கள் பலன் சொன்னால் நிச்சயமாக அவருடைய ஆதரவு எப்பவுமே உண்டு. நவக்கோளுடைய ஆதரவு எப்பவுமே உண்டு. இறுதியாக வந்து 12ஆம் பாவத்திலேருந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லா கிரகத்துக்கும் சொன்னோம், சூரியன் செவ்வாய் எல்லாம் சொன்னோம், எல்லா கிரகத்துக்கும் சொன்னோம், எல்லாம் ஆதிபத்தியத்துக்கு சொன்னோம். ஒன்றை மட்டும் மறந்து விட்டோம்.
யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாந்தி. சரி, 12ல் மாந்தி இருந்தா ஐயா டைம் எல்லாம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம். 12ல் மாந்தி இருந்தால், மாந்தியோடு சனி இருந்தால், இந்த கால் பாதம் 12ஆம் என்பது கால் பாதம், சரிங்களா? அந்த பாதத்தில் ஏதாவது ஒரு ஊனம் குறைபாடு ஏதாவது இருக்கும். சதை சார்ந்து, விரல் சார்ந்து. இப்போ சூரியன் 12ஆம் இடத்திலிருந்து மாந்தியோட தொடர்பு பெற்றால், சூரியன் 12ஆம் இடத்திலிருந்து மாந்தியோடு தொடர்பு பெற்றால், சூரியன் என்பது கால் பெருவிரல், சூரியன் என்பது கால் பெருவிரல், அதனால் மாந்தி என்பது அழிவு அப்படின்னா 12ஆம் இடத்துல வந்து சூரியனும் மாந்தி இருந்தால், ஜாதகம் பார்த்தோம்னா கண்ணுக்கு தென்பட்டால், நீங்கள் நடக்கும்போது, எங்கேயாவது பயணம் செய்யும்போது, வண்டி வாகனம் வந்து இயக்கும்போது கால் பெருவிரல் பத்திரமாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எச்சரிக்கை. நமக்கு தெரியும், ஆனால் வாடிக்கையாளருக்கு தெரியாது. அடிபட்ட பின்னாடி தான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பெருவிரல் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து பார்க்குறோம், ஒரு டாக்டர் பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ரிப்போர்ட் வந்து சொல்லிடுவார், என்ன வியாதி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். அதுபோல் நாமும் அது போன்று நாம் முன்னெச்சரிக்கையாக நாம் சொல்லப்பட வேண்டும். 12ல் மாந்தி இருந்தால் ஒரு பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். 12ல் வந்து மாந்தி இருந்ததுன்னா மிகப்பெரிய பரிகாரம் என்னென்னா, 12 என்பது இறப்பு மரணம் அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? 12 என்பது நீங்கா புகழ், நீங்கா புகழ். அப்போ மாந்தி இருந்தால் எப்படி நமக்கு புகழ் கிடைக்கும்? ஆனால் அதுக்கு பரிகாரம் என்னவென்றால், இறந்தவருடைய, இப்போ இறப்புக்கு போகிறோம், போயிட்டு அவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு அல்லது இறந்த உறவினர்களுக்கு உதவி செய்யப்பட வேண்டும். ஒன்று உணவு தானம் செய்யலாம், அல்லது வந்து நாம் ஏதாவது ஒரு சேவை செய்யலாம். இப்போது சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, எல்லாத்தினாலையும் முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அந்த சமூகத்தினுடைய நிலையை பொறுத்து இல்லைங்களா? ஒரு ஏழை, நாம் சொல்வதெல்லாம் ஏழை மக்களுக்கு, வறுமையில் உள்ள மக்களுக்கு மட்டுமே நாம் சொல்லுகின்ற பரிகாரம். இறந்தவருடைய உடலுக்கு கூட இருந்து உதவி செய்யப்பட வேண்டும். அவர் குளிப்பாட்டுறது, அடக்கம் செய்வது நாமளே கையால் செய்யலாம், தவறு கிடையாது. யார் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் மாந்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நமக்கு இருந்தாலும் நாம் செய்யலாம், தவறு இல்லை. அதே போல் யார் ஜாதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நீங்கள் இது எளிமையான பரிகாரம். சுடுகாடு, ஏன்னா 12ஆம் இடம் சுடுகாடு, கடைசி வரை இருந்துட்டு அந்த பிரேதத்தை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் வீட்டில் வந்து தீபம் பார்த்துவிட்டு வந்தால் நமக்கு அந்த 12ஆம் இடத்தினுடைய மாந்தினுடைய அந்த தீய பலன் நமக்கு நிச்சயமாக அது வந்து நல்ல பலனாக மாறும். சரிங்களா? அது மாதிரி வந்து 12ஆம் இடத்தினுடைய மாந்தி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பிரேதம், அதாவது ஒருத்தர் இறந்து விட்டால் வாலண்டரியாக போய் அவங்க எந்தவித சுயநலமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணிவிடை செய்வாங்க. ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர் ஒரு ஊரில் வந்து செய்வாங்க, ஒருவரோ இருவரோ செய்வாங்க. அவர்கள் செய்யும்போது அவருடைய சந்ததிகள் யார் ஒருவர் இறந்தவர்களுக்கு ஏமச்சடங்கு காரியங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மருத்துவராக இருப்பார்கள், மருத்துவராக இருப்பாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை பாடி வந்து இது பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுபோல் இவர்களும் வந்து செய்யறதுனால அந்த பாக்கியம் வந்து இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதனால் 12ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறவர்கள் தாராளமாக போய் அந்த பிரேதருக்கு பணிவிடை செய்தால் நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தில் மருத்துவத்துறையில் நிச்சயமாக குடும்பத்தில் வந்து அவருடைய மகனோ அல்லது அவனுக்கு பேரனோ அல்லது மகள்களோ யாராக இருந்தாலும் இருப்பார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அதனால் நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், சரிங்களா?
யார் ஜாதகம் வந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல மாந்திருந்தால் இது மாதிரி இது போன்ற பலன்கள் வந்து சொல்லி நல்வழிப்படுத்துங்கள். சரிங்களா? நான் போனோம், ஜாதகம் பார்த்தோம், நிச்சயமாக வந்து சொன்னாங்க எங்கள் பையன் டாக்டராக இருக்கார், எங்கள் பொண்ணு டாக்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு வயசானா கூட நமக்கு ஒரு பேரும் புகழும் நிச்சயமாக தேடித்தரும். சரிங்களா? அதுபோல் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பசி மயக்கம் பசி கலை இருக்கின்றது, முகத்தில் தெரிகின்றது. அதனால் இதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.